नैवाप्नोति अतो भजं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति। ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये नमः स्वाहा। ओम ग्लां ग्लूं दुं गणपतये भविष्ये अस्त्राद स्वाहा अस्त्राद स्वाहा अस्त्राद स्वाहा। दाय चित्तं प्राणानादिन्ये अतिथेरमग्रस्ताः नमतेरमग्रस्ताः सरस्वतेरमग्रस्ताः देवसवितप्रासावीः। नमस्कार புரியுமா இல்ல பாவனை அப்பா நமஹ பாவனை दधि संगदुषायापं क्षीरोधार्णवशंभवं नवामि सदिनं सोमं संभोर्मकटभूषणं अधिदेवता प्रत्यधिदेवता सजिदादे भगवते चन्द्राय नमः। धरणीगर्भसम्भूतं विद्युत्कान्तितमप्रभं कुमारं शक्तिहस्तन्ते मङ्गलं प्रणमाम्यहम् अधिदेवता प्रत्यधिदेवता सजिदादे भगवते अन्धारगाय नमः। प्रियंजगलिह अस्यामं रूपेण प्रतिमं बुधं सौम्यं सौम्यगणोपेतं संभुतं प्रणमाम्यहम् अधिदेवता प्रत्यधिदेवता सजिदादे भगवते बम्बुदाय नमः। देवानान्तरणीनां च गुरुभ्रान्तरसन्निभं बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पते अधिदेवता प्रत्यधिदेवता सजिदादे भगवते बं बृहस्पतये नमः। हिमकुन्दमृणालाभं दैत्यानां परमं गुरुं सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यहम् अधिदेवता प्रत्यधिदेवता महावीर्यं चन्द्रादिध्यविमर्दनं सिंहिकागर्भसम्भूतं तम्रां प्रणमाम्यहम् अधिदेवता प्रत्यधिदेवता सजिदादे भगवते रं राघवे नमः। पलासपुष्पदंघासं कारः दृगमस्तकं रौद्रं रौद्रात्मकं तोरं तं चेदं प्रणमाम्यहम् अधिदेवता प्रत्यधिदेवता सजिदादे भगवते तं केतवे नमः। सीधवे हरिहर उत्तराय नमः। நம்முடைய குலதெய்வத்தினுடைய பெரிய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய பெரிய அனுகிரகம் நம்ம ஒரு அழகான ஒரு வாஸ்துக்கு விரோதம் இல்லாமல் அதே போல பூமி வாஸ்துக்கு ஒரு விரோதம் இல்லாமல் மிக அழகான முறையிலே ஒரு நல்ல இல்லமானது கட்டுமான பணியானது சேவிக்கப்பட்டு நேற்றைய தினம் வாஸ்து சாந்தியானது சேவிக்கப்பட்டு வாஸ்து சாந்தியோடு கூட இன்று காலை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் அஸ்திர ஹோமம் மாமிக்காக மிருத்யுஞ்சய ஹோமமானது சேவிக்கப்பட்டு மிக அழகான முறையில் மக்கள் இருக்க வேண்டும். நம்ம அதனாலதான் திதி வாரம் நட்சத்திரம் அதே போல தாரா பலன் பொருத்தம்னு பேர். நம்ம கிரக பிரவேசம் பண்றோம்னா இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது ரொம்ப உயர்வாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய கோயில் கும்பாபிஷேகம் யாருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படி அந்த அளவுக்கு அந்த ரோகிணி நட்சத்திரத்துல கிரகப்பிரவேசம் பண்றதுங்கிறது அபிவிருத்தியானது நமக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி இருந்துட்டே போன கிரகப்பிரவேசம் பண்ண ஒரு பெரிய நட்சத்திரம் நல்ல பொருத்தமா இருந்தது. அடுத்த நட்சத்திரமும் நம்ம இன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கு. அந்த தாராபலன் பொருத்தங்கிறது நமக்கு அபிவிருத்தியானது அடுத்தடுத்த வளர்ச்சி இருந்துட்டே தரக்கூடிய நட்சத்திரத்துல ஒன்றாக இருக்கக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். மற்றவாளுக்கு தான் நமக்கு வளர்பிறை தேய்பிறையெல்லாம் நமக்கெல்லாம் தாராபலன் பொருத்தங்கிறது மிக மிக அவசியமாக இருக்கக்கூடியது. அதுல இன்றைய தினத்துல ரோகிணி நட்சத்திரமோ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நன்னாளும் அதோடு கூட இன்றைய தினம் நமக்கு திதியும் நமக்கு நல்ல திதியா அமைஞ்சிருக்கு. அதுக்கு சந்திர பகவான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வசந்த காலமும் நல்ல நேரமும் நல்ல காலமும் அமையுங்கிறது சந்திரனுடைய பெரிய அனுகிரகம். அதே போல அங்காரகன் பூமி காரகன் நல்ல இடமானது அமையணும். நல்ல இடம் அமைஞ்சாலும் கட்டக்கூடிய வீடு நல்ல வீடாக இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல மன அமைதியானது நமக்கு இருக்கணும். அதற்கு பூமிக்காரகன் பேரு அங்காரகன். அதே போல புத பகவான் நல்ல பெயர் நல்ல புகழ் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை தரக்கூடிய புத பகவான். பிரகஸ்பதி குருவுடைய பார்வை நம்மேல் நல்ல பார்வையாக இருக்கணும். குரு பார்த்தால் கோடி புண்ணியமாக இருக்கக்கூடியது. அந்த குரு பகவான் நம்மேல் நல்ல பார்வையாக பார்க்க வேண்டும். அதே போல சுக்கிர பகவான் மாங்கல்ய பலத்தை தரக்கூடியது சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுடைய அனுகிரகமும் நம்ம இடத்துல வரக்கூடிய லட்சுமியும் நல்ல வளர்ச்சியோடு வர வேண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதே போல சனி பகவான் ஆயுள்காரகன் நல்ல நமக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆக்கிட்டே இருக்கக்கூடியது. அந்த ஆயுள்காரகன் சனீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு ராகுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல நேரம் நல்ல காலமாகவே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ராகுக்கு எதுக்காக 9 நமஸ்காரம் பண்ணிட்டு அதே போல சமகாலத்துல பூர்ணாகுதி எல்லா கிரகத்துக்கும் சேர்த்து ஒரே பூர்ணாகுதியும் சுவாமிக்கு தீபாராதனையோடு
புது வீட்டில் அன்னம் ஹவீச வச்சுட்டு பால் காய்ச்சி நைவேத்தியம் பண்ணி மங்கள ஆரத்தியோட 5:30 பூர்த்தியாகும் பொழுது சுவாமி உங்களுக்கு மேல் வளர்ச்சியை தரணும், மாங்கல்ய பலத்தை தரணும், வியாதிகள் இல்லாமல் அம்மா ஆரோக்கியத்தோட இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா சூட்சமா இருக்கணும்னு உங்களுடைய குலதெய்வ மகாமாரியம்மனும் மாமாவுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய பூர்ணா புட்லாவை பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவாக மங்கள தீபாராதனையாக ஆகுவது. எல்லாருக்கும் புஷ்பத்தை கொடுத்துருங்கோ. मंगल कर्पूर ज्योतिः ओम शुभगाय नमः पुण्येकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णिकाय नमः लंबोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचन्द्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः शूर्पकर्णाय नमः श्री महालक्ष्मी नमः नमो भगवते सूर्याय नमः नमो भगवते चन्द्राय नमः नमो भगवते मंगारकाय नमः नमो भगवते बुधाय नमः नमो भगवते बृहस्पतये नमः नमो भगवते शुक्राय नमः नमो भगवते शनिश्चराय नमः नमो भगवते राहवे नमः नमो भगवते केतवे नमः आदित्यादि नवग्रह देवताभ्यो नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि दूकी बलतमायुक्तं नागवल्लीधरेजुतं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्य नाळीहेरगण्डद्वरकदलीफले ताम्बूलादिकं एतत् सर्वं नैवेद्यदावे योपां पुष्पं खेद पुष्पवान् प्रजावाहन् वधुमान् भवते चन्द्रमाः अपां पुष्पमोः पुष्पवान् प्रजावाहन् वधुमान् भवते यदेवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते अग्निर्व अपामायतनवान् भवते वायुर्व अपामायतनवान् भवते असो वै तपन् अपामायतनवान् भवते चन्द्रमा वा अपामायतनवान् भवते नक्षत्राणि वा अपामायतनवान् भवते पर्जन्यो वा अपामायतनवान् भवते संवत्सरो वा अपामायतनवान् भवते यत् संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवते आपो वै संवत्सरस्यायतनवान् भवते यदेवं वेद योऽप्सरामं प्रतिष्ठितान् वेद प्रत्येव तिष्ठति राजाधिराजात् प्रसङ्गदायिने श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाजविक्यो कामेश्वरो वै श्रवणो ददातु वेराय वै श्रवणाय महाराजाय नमः शिवा त्रिचित्रम्भलो कुडियर्गोन् वेप्पொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அனந்த விராட் அடி போற்றி வாழி திருநாமலூர் வந்தந்தர் பதம் போற்றி ஊருவிடை திருவாதபோர் திருத்தால் போற்றி போற்றி ஏயுரு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடமி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பொன்னார் மேனியனே கூலித்தோலை அரை கசைத்து விண்ணார் செஞ்சடை மேல் மேலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மடவாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறே கீழார் கோவனமோ திருநீருமை பூசி முந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என்னை ஏற்றுக்கொள் நீ வாழா கண்ணி பங்கா மடபாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடுவாராத நட்பும் வென்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு விணியிலாத உடலும் சலியாத மனும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் ஆளாத வார்த்தையும்
தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெறுகிற தொண்டரோடு கொண்டு கண்ட அலையாத எருதுவிலுமாகினது தங்ககே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதேசன் ஒருபாத மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்குறை அரசேக குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதே பததே மகாதேவா சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரளே போற்றி 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 சக்திக்கு சரணமையப்பா ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஸ்ய சித்தே சர்வமேவ தேனாः ப்ரோதி सर्वं ध्यायते श्रीमरिहरपुत्रादे पुत्रलाभादे शत्रुनाशनादे मदगजवागनादे श्रीमद्गुरुदात्रे नमः सिदरे त्वं जगन्मातः सिदरे त्वं जगत्पिता सिदरे त्वं जगत्रात्रे सीतरागे नमो नमः महागणपते नमः महालक्ष्मी नमः मण्डलकर्पूरज्योतिः आचार्याः तत्तस् कुम्भेषु परां गार्ग्यं दत्त्वा सुकृति संयोज्ये
வச்சுக்கணும் தாம்பாளத்தில்.